கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய மாதம், புதிய வாரம், புதிய நாள். இந்த 2025 வருஷம் கடந்த ஒரு பாதி வருஷத்தை நாம் நிறைவு செய்து எல்லா சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாப்போடும் ரட்சிப்போடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துவதற்குள் மீதம் பாதியான வருஷத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். கிட்டத்தட்ட ஒரு 187 நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் நமக்கு முன்பதாக 178 நாட்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாட்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட வந்து சகலத்திலையும் நன்மையாக சுகபலத்தோடு நடத்தினாரோ அதே போல் மீதமாக இருக்கிற வருஷத்தையும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்தணும். ரொம்ப ஜெபத்தோடு நாம் கலந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய, இந்த ஜூலை மாதத்துடைய வாக்கு தத்தத்தின் வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 25:13 வசனம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த வசனங்களை வாக்குத்தத்தமாக படித்தவர்கள் அநேகர் அவங்க மனசுக்குள்ள வேற மாதிரியான சிந்தனைகள் வந்திருக்கும், வேற மாதிரியான யோசனைகள் வந்திருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த நன்மையில் ஆத்மா தங்கும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. சொல்ல புரியுது இல்லையா? என்னது ஆத்மா நன்மையில் தங்கும் என்றாலே ஒருவேளை ஆத்மாக்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நிறைய பேர் அந்த சத்தியம் தெரியாத. அதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டடிகளுக்கு வரணும், பிரசங்கங்கள் ஒழுங்காக கேட்கணும், பைபிள் அனுதினமும் படிக்கணும், அதனுடைய ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தெரிந்துக்கணும் அப்படின்றார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த 2025 ஜூலை மாதத்துக்கான வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தரை பின்பற்றுபவர்கள் நன்மையுடன் வாழ்வார்கள், மேலும் அவர்களின் சந்ததியினரும் பூமியில் ஒரு பகுதியை சொந்தமாக்கி கொள்வார்கள். இதுதான் அதனுடைய பொருள். ஆமென். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இருக்கீங்களா? ஆமென். அவர்கள் நன்மையுடன் வாழ்வார்கள். அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு தலைவனா இருக்கிறீங்க, ஒரு தலைவியா இருக்கீங்க, குடும்பத்தில் ஒரு பொறுப்பா இருக்கிறீங்க, ஊழியத்துல ஒரு பொறுப்பா இருக்கிறீங்க, சபையில ஒரு பொறுப்பா இருக்கிறீங்க, அல்லது வேலையில வியாபாரத்துல ஒரு பொறுப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. ஒரு குடும்ப தலைவர், ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு லீடராக இருக்கக்கூடியவங்க ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. ஒரு போட்டிக்கு போட்டியாக, பொறாமைக்கு பொறாமையாக, வாக்குவாதத்துக்கு, சண்டைக்கு, முறுமுறுப்புக்கு, கசப்புக்கு பொறுமை இல்லாமல் ஒரு ஒரு அரசனை இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சரிப்படுத்தி போகக்கூடியவர்களாக இல்லாதபடிக்கு இருக்கக்கூடாது. ஒரு அனுசரித்து போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கணும். சகலத்துக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக இருக்கணும். கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சாட்சி ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பின்பற்றுவதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதல். உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் கீழ்ப்படுதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சாட்சியா மாறிடுவீங்க. நீங்க சாட்சியா மாறினீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வெகுமதிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாசம். ஆமென். இந்த மாசம் நீங்க வந்து
அதாவது வேதம் சொல்ல கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் நன்மையுடன் வாழ்வார்கள். அதாவது அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா, நீங்க விசுவாசமா இருக்கணும், கீழ்ப்படுதலா இருக்கணும். நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்களோ, நீங்க முதல்ல விசுவாசத்துல கீழ்ப்படுதல் இருக்கும்போது நீங்க சாட்சியா மாறுவீங்க. நீங்க சாட்சியா மாறும்போது உங்களுக்கான வெகுமதி எல்லாமே இந்த மாசம் நிறைவாக கிடைக்கும். லூக்கா 6:38 படி அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியாக வானத்திற்கு கீழே பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு நன்மையாக கர்த்தர் இந்த மாசத்துல கொடுப்பார். ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அடுத்து, அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். இதோட தமிழாக்கம், மேலும் அவர்களின் சந்ததியினரும் பூமியில் ஒரு பகுதியை சொந்தமாக்கி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மனிதன் நல்லவற்றை அனுபவிக்கும் போது தேவன் வாக்களித்த அந்த வசனம், அந்த தேசத்தை அவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அந்த பிள்ளைகள் நிச்சயமாக பெறுவார்கள். அதுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எஃபோர்ட் போடணும். எப்படி எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக மாறணும், நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக மாறணும், நீங்க சாட்சி உள்ளவர்களாக மாறணும். அப்படி மாறும்போது பிள்ளைகளுக்கான ஒரு இடம், ஒரு அந்தஸ்து, ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில கர்த்தர் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஆமென். அதுக்காக நீங்க ஓட வேண்டாம். இரவும் பகலும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம வேலை செஞ்சு வியாபாரம் செஞ்சு சேர்த்து வைக்கணும் அப்படி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் நார்மலாக செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சால் போதும். அதுக்காக ரொம்ப அதிகமாக ஓவர் டைம் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதுக்காக நீங்கள் ஊர் விட்டு ஊர், ஏரியா விட்டு ஏரியா, நாடு விட்டு நாடு அப்படிலாம் போய் சம்பாதிக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் சாட்சியாக மாற்றிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய சகலமும் கிடைச்சிடும். ஆமென். அவங்களுக்கான ஒரு இடம், அவங்களுக்கான ஒரு அந்தஸ்து, அவங்களுக்கான எல்லா முக்கியத்துவமும் கற்றுக் கொடுப்பார். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எடுத்தவர்கள் எடுத்து வாசிங்க. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களால், ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ நீங்க கிறிஸ்துவினுடையவர்களானால், ஆபிரகாமினுடைய சந்ததியாராய் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரருமாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் அனைவரும் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீங்க மாறுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன் நான், இந்த ஆண்டவருடைய வாசிக்கும் போது அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அதாவது கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்ன அப்படின்னா, விசுவாசம், கீழ்ப்படுதல், அது வந்து உங்களை சாட்சியா மாற்றம். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கான நன்மை கிடைக்கும். அப்போ இந்த காரியம் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் கிறிஸ்துவுக்கு விசுவாசமும் ஒரு சாட்சியமாக நீங்கள் மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கான இடம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் நீங்கள் மாறுகிறீங்க. கிறிஸ்துவின் உடையவர்களாக நீங்கள் மாறும் பொழுது ஆபிரகாமுடைய அந்த பிள்ளைகளாக, எப்படிப்பட்ட பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்க. நீங்கள் நெடுநாள சொல்லிருக்கீங்கன்னா, ஆவிக்குரிய பிள்ளையா என்னால் இருக்க முடியல, அநேக இடங்களில் நான் மாம்சீகத்துக்குள்ள கடந்து போயிடுறேன், மாம்சீகமான யோசனை, மாம்சீகமான காரியம், மாம்சீகமான பலவீனம் வந்துடுது, அநேக இடங்களிலே இந்த உலகத்தோடு ஒட்டு போயிடுறேன் அல்லது ஒத்து போயிடுறேன், உலகத்தினுடைய ஆட்கள் என்னை அவங்களால நான் பின்மாற்றம் அடைஞ்சிடறேன், என்னால் ஜெபத்துக்கு பின்மாற்றம் அடைஞ்சிடறேன், வேத வாசிப்புக்கு பின்மாற்றம் அடைஞ்சிடறேன், சபை கூடுதலுக்கு பின்மாற்றம் அடைஞ்சிடறேன், என்னால் சாட்சியாக நிற்க முடியல, உறுதியாக நிற்க முடியல, அநேக இடத்துல நான் விழுந்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நான் சொல்ற இந்த வார்த்தை என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முன்மாதிரியாக அவரை பின்பற்றுவதை நடக்கும்போது, அதாவது நீங்க விசுவாசத்துல கீழ்ப்படுத்திருக்கிறது சாட்சிக்குள்ள நீங்க வரும்பொழுது நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாக, எப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறி, அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், வாக்கு உறுதிகள் நிச்சயமாக நிறைவேறாது.
அப்போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு பலவீனங்களில் மாட்டிக்கிற மாட்டீங்க, ஒரு சோர்வில் மாட்டிக்கிற மாட்டீங்க, ஒரு தோல்வியில் மாட்டிக்கிற மாட்டீங்க. சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக என்னத்தை கொண்டு வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக என்ன எழும்பினாலும் அது உங்களை தீண்டாதபடிக்கு, உங்களை அடையாதபடிக்கு அது என்ன ஆகும், முறியடிக்கப்படும். ஆமென். நீங்கள் சோர்ந்து போய் இந்த கடந்த ஒரு ஜனவரியிலிருந்து ஒரு ஜூன் மாதம், கடந்த 6 மாதம் கிட்டத்தட்ட அந்த பழைய ஆண்டுகள், அந்த அரை ஆண்டுகள் உங்களுக்குள்ள நிறைய விதமான கட்டுகள் இருந்திருக்கலாம். இதுல எப்படி நான் எந்திரிப்பேன், எப்படி இதை மாற்றுவேன், எப்படின்னு சொல்லி இது என்னை பின்தொடர்ந்து வருகிறதே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவதாக மாறும் பொழுது ஆவிக்குரிய அந்த தகப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஆம்பராக நம்முடைய சந்ததிகளாக நீங்க மாறும்போது நீங்களும் ஆவிக்குரிய சந்ததிகளாக மாறுங்க. அப்ப ஆண்டோடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரித்தாகுது, கேரண்டி உரித்தாகுது. கர்த்தர் அடுத்த நிலைக்கு உங்களை என்ன பண்றாரு, புஷ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஆமென். கை பிடிச்சி தூக்கி விடுறாரு. இருக்கீங்களா? ஆமென். இப்ப நன்மைகள் என்ற வார்த்தைக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாசத்துல உங்கள் குடும்பத்துல உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், பலன்கள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், மேன்மைகள் கிடைக்கும். ஆமென். இந்த நல்ல காரியங்கள் சொல்லி அங்க சொல்லும் பொழுது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல விசேஷங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள். ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை நிச்சயமாக என்ன பண்றாரு, இந்த மாசம் வழங்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சுருக்கமாக நிதானமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை நீங்க நம்புறீங்களோ, எத்தனை பேர் அவரை பின்பற்றுவர்களாக மாறுகிறீர்களோ அத்தனை பேருக்கு இந்த மாசம் நிறைவாக இருக்கும். அமைக்கி குழுங்கி சந்தோஷம் இல்லை அப்படின்னு உதாசீனமா, நீங்க சபைக்கு உதாசீனமா, ஊழியக்காரனுக்கு உதாசீனமா, அந்த வாக்குத்தத்துக்கு உதாசீனமா, பிரசங்கத்துக்கு உதாசீனமா நீங்க அப்படியே இருந்துட்டு நீங்க அப்படியே போனீங்கன்னா இது உங்களுக்கு படிக்காது. அதையும் நான் சொல்லிட்டேன். அவன் கடைசி என்னைய பேசக்கூடாது, என்னைய திட்டக்கூடாது, வாக்குத்தத்தங்களை திட்டக்கூடாது, ஆண்டவரை திட்டக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வைராக்கியத்தோடு வாழணும். ஆண்டவர்கிட்ட வைராக்கியத்தோடு வாழ நம்ம பழகிக்கணும். ஆண்டோடைய வாக்கு ஆவிக்குரிய சந்ததி என்னன்னா, ஆவிக்குரியவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, ஒரு வைராக்கியமோடு ஒரு வாஞ்சையோடு இருக்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படியே ஏனோ தானு இருக்கிறது கிடையாது. ஆமென். அடுத்தபடியாக பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, நற்செயல்கள் செய்வது மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றியது. அப்போ இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யணும், நல்ல கிரியைகளை, நல்ல வேலைகளை, நல்ல செயல்களை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென். ஒருவருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு, ஒருவரையும் ஒருவருக்காதபடி, ஒருவரையும் கசந்து போகாதபடி, எல்லாருக்கும் உங்களை அடிக்கிறவனுக்கு கூட நீங்க என்ன பண்ணணும், நல்லதை செய்ய ஆரம்பிக்கணும். உங்களை வஞ்சிக்கிறவன்கிட்ட கூட நீங்க என்ன பண்ணணும், நீங்க நல்ல யோசனைகளை செய்யலாம். அதான் பைபிள் சொல்லும்போது உங்கள் சத்துருக்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், உங்க சத்துருக்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆமென். பைபிள் சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு. அது இந்த மாசம் நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த மீதியான அந்த பாதி வருஷம் உங்களுக்கு நன்மையாக உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆமென். அடுத்தபடியாக உதவிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன உதவிகள் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது, தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். இரண்டாவதாக மனிதர்களுக்கு செய்யப்படும் உதவியும் கிடைக்கும். 2 விதமான உதவியும் கிடைக்கும். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய உதவி, வானத்தையும் பூமியையும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். ஆமென். இரண்டாவது மனுஷர்கள்ட்ட கிடைக்கக்கூடிய உதவியும் வரும். இந்த 2 விதமான உதவியும் நீங்க நினைச்சிருக்கலாம். எந்த மனுஷன் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக இந்த நல்ல காரியங்களை செய்வான், எந்த மனுஷன் முன் வருவான், யார் எனக்கு கை கொடுப்பா, நான் இருக்கிறேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு அநேக நாள் அழுகையும் கண்ணீரோடு இருந்தீங்களோ, இந்த நாட்களிலே அது நிச்சயமா நிறைவேறும். அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தேவனிடத்திலிருந்தும் கிடைக்கும், மனுஷனிடத்திலிருந்தும் உங்களுக்கு உதவி இந்த மாசம் கிடைக்கும். அடுத்து மேன்மை. மேன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய மேன்மையும் கிடைக்கும், மனிதர்களோட அடையும் மேன்மையும் உங்களுக்கு உண்டாகும். தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மேன்மையும் உங்களுக்குள்ள உண்டாகிற மேன்மையும் நிச்சயமாக நடக்கும். ஆமென். அப்போ 3 விதமாக பிரிக்க முடியும். அவர் கொடுக்கும் நன்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி 3 விதமாக பிரிக்க முடியும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3 விதமாக
பிரிச்சு பார்ப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமாய் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவராய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவன் சகல நன்மை நாம் அனுபவிக்கிறதுக்கும் நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறதுக்கும் சகல நன்மை கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆம் என்றும் உறுதியாக நடத்துவார். ஆமென். என அப்படிப்பட்ட இந்த வசனத்துக்கு அந்த விளக்கத்திற்கு உட்கார்ந்து உபவாசித்து செபித்து கடந்து வந்திருக்கிறேன். அதனாலதான் நான் அவ்வளவு பக்காவா அவ்வளவு கேரண்டியா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாசம் சகல நன்மையும் உங்களுக்கு உண்டாகும், குறைவில்லாத நன்மை உண்டாகும். இரண்டாவது பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க துரிதமாக. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை கொடுப்பார். ஆமென். அடுத்து மிகுந்த நன்மைகள். அவர் கொடுக்கும் நன்மை எப்படி இருக்கும் சொன்னா மிகுந்த நன்மைகளா இருக்கும். இந்த மாசம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மிகுந்த நன்மைகளை கொடுப்பார். முதல்ல சகல நன்மைகள் பரிபூர்ணமாக, இப்ப மிகுந்த நன்மைகள். ஆமென். மிகுதியான நன்மைகளை கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க சபைக்குள்ள வருவதற்கு முன்பதாக வரைக்கும் நீங்க சோர்ந்து வந்திருக்கலாம், ஏதோ யோசித்து வந்திருக்கலாம், ஏதோ நினைத்து வந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ, இந்த மாசம் ஒவ்வொரு மாசமும் நடக்கிற காரியமே என்னை பின்தொடர்ந்து வருதே அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். இன்னைக்கும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்றால், உங்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் இருக்கும் என்றால், நீங்க சாட்சியை மாறுவீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இப்படி கொடுப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் 3வது விஷயத்தை நம்ம பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை. ஆமென். அடுத்து விசேஷித்த நன்மையை கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். இதுவரைக்கும் வந்த நன்மை தானே, இதுவரைக்கும் கிடைச்ச நன்மை இல்லைங்க. இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த நன்மை, நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நன்மைகளை எதிர்பாராத வண்ணமாக விசேஷமாக உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாக இந்த மாசத்தில் நிறைவேறும். ஆமென். அதற்குரிய விளக்கங்களை குறித்து பார்ப்போம். ஏசாயா 35 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் 1லிருந்து 10 வரைக்கும் ஒவ்வொன்றா வாசிங்க. ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்றேன், இந்த வசனங்கள் இந்த மாசத்துல எப்படி நிறைவேறுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சுருக்கமாக துரிதமாக பார்த்து நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசனி எழுதின புஸ்தகம் 35வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10 வசனங்கள். முதல் வசனத்தோடு வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமென். முதல்ல என்ன ஆகும்னா, வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக ஆமென்றும் ஆமென். கடந்த 6 மாசம் ஒரு வறண்ட ஒரு வேலை, வறண்ட பிள்ளைகளுடைய படிப்பு, வறண்ட குடும்ப வாழ்க்கை, பலவிதமான சுமைகள், பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு ஒரு பூத்து குடுங்கக்கூடியதை பார்க்காமல் காஞ்சி போன நிலையில, ஒரு வறண்ட நிலையில நீங்க இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாசம் நீங்க கர்த்தரை பின்பற்றவர்களாக நீங்க மாறினீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு செழிப்பை இந்த மாசம் கொடுப்பார். 2வது வசனம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய
கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆமென். இந்த மாசம் கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் கர்த்தர் செய்ய போற உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போற அதிசயம் அற்புதத்தையும் பார்க்க போறீங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மிகுதியா இருக்கும், செழிப்பா இருக்கும், ஆனந்த களிப்பா இருக்கும். இது மாத்திரமல்ல, ஒரு பெரிய கர்மெல் மலை போல உயரமாக அடர்ந்து படர்ந்து விரிந்ததாக இந்த மாசம் இருக்கும். இப்பயும் நீங்க உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு கூட மனசுக்குள்ள சில பேருக்கு ஒரு சந்தேகம் ஓடிக்கொண்டு இருக்கும். அது எப்படி நடக்கும்? நான் தான் நிறைய கடன் வச்சிருக்கேனே, கடன் கட்டுறது கூட நான் உட்காந்துருக்கிறேனே, கடன்காரன் வந்து என் வாசல் நிற்கிறானே, நான் போய் எப்படி நிற்பேன் தெரியல. இது என்ன வாசல் அப்படி சொல்லு. இதனால தான் முதல் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக நீங்க மாறணும். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா என்ன அர்த்தம்? யாரு? விசுவாசி. கர்த்தரை விசுவாசிக்கிறவர், கர்த்தரை விசுவாசி, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர், அப்பதான் சாட்சி. இது மூணு உங்களுக்கு கூட நேரம். இப்போ உட்காந்து யோசிக்க கூடாது, எப்படி கிடைக்கும், எப்படி நடக்கும். இல்லை இல்லை இல்லை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கு மாறும். நான் ஆபிரகாமுடைய பிள்ளையாக, அந்த ஆவிக்குரிய பிள்ளையாக நான் மாறும் பொழுது எனக்குள்ள இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதனால தான் அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு மெதுவாக சொல்லிட்டு வந்தேன். முதல்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவன் ஆத்துமா எங்க தங்கும்? சந்தோஷம் சமாதானமாக எல்லா நன்மைனாலும் இந்த மாசம். அதே உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு இடம் இந்த தேசத்தில் உருவாகும். அவன் வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, படிப்பிலும் சரி, வாழ்க்கை துறையிலும் சரி, பிள்ளைகளுக்கான ஒரு இடத்தை, ஸ்தானத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். அடுத்து மூன்றாவது வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். என்ன செய்யணுமா? தளர்ந்து போன உங்களுடைய கை, ஆமென், திடப்படுத்தணும். தள்ளாடுகிற உங்கள் முழங்கால்களை பலப்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த மாசம் நீங்க கர்த்தருக்கு முன்பதாக கரங்களை உயர்த்துகிறவர்களாக, கர்த்தரை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக. அதனால சொன்னேன், இனிமேல் நீங்க கர்த்தரை உயர்த்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் அடைகிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட சரண்டர் அடைகிறதுன்னு அர்த்தம். ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சரண்டர். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து, ஒரு மனுஷன் வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு உங்க பின்னாடி நீட்டு ஹேண்ட்ஸ் அப் சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க? சரண்டர் அடிச்சுட்டேன், கை தூக்குவீங்கன்னா அது போல ஆண்டவர்கிட்ட சரண்டர் அடிச்சிடாரு கை. அதனால தான் சொல்றேன், இந்த முக்கா கை, அரை கை, கா கை, ஆண்டவர் சொல்ல வெட்கப்படக்கூடாது. கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தி. இரண்டாவது முழங்கால். இந்த மாசம் நீங்க வந்து முழங்கால் போடுகிறவர்களாக இருக்கணும். உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உன் தேசத்துக்காக, உன் பட்டணத்துக்காக, உன் சபைக்காக, உன் சபையினுடைய எல்லா விசுவாசிகளுக்காக, உன் ஊழியக்காரனுக்காக, உன் ஊழியக்காரிக்காக முழங்கால் போடணும். முழங்கால் முடக்கிறவர்களாக அப்படி ஆக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் நீங்க வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். வெகுமதிகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக மனம் பதறுவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். மனம் பதறுகிறவர். நீங்க கடந்த நாளிலே, இந்த நாளிலே மனம் பதறி, அதாவது ஒரு ஆன்சிட்டினால அல்லது ஒரு டென்ஷனால, ஒரு டிப்ரெஷனால, வேலையினாலேயோ குடும்பத்தினாலேயோ குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களாலேயோ ஒரு பதஷ்டத்தில், ஒரு பதட்டத்தில் உங்களுடைய உடம்பு, உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி ஆத்மா இருக்குமே என்று சொன்னால், முதலாவதாக ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய நீதிக்கு நான் சரி கட்டும் நாள், நீங்க கேட்டதுக்கு பதில் கொடுக்கிற நாள் கேட்டது. நீங்க என்னென்ன கடந்த நாளிலே எதற்காகலாம் ஜெபித்து பதில் கிடைக்காம இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கலாம், நான் இதுக்காக ஜெபம் பண்ணேன் பதில் கிடைக்கல, இதுக்காக ஜெபம் பண்ணி ஜெபித்து உபவாசம் பண்ணேன் பதில் கிடைக்கல, இதுக்காக நான் பொருத்தனை பண்ணேன் எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நீங்க கேளுங்க, இனிமேல் எங்க விடாதீங்க, சிலையை பார்த்து விடாதீங்க, மனுஷனை பார்த்து விடாதீங்க, மனசையை பார்த்து விடாதீங்க. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கா, உபவாசிக்க ஆசை இருக்கா, நேராக வாங்க, சபைக்கு வாங்க,
சபையில் உங்கள் கால்களை முடக்குங்க, கரங்களை உயர்த்துங்க, இங்கே தேடுங்க. ஆமென். அதுக்கு அது பத்தாதுன்னு நீங்கள் போய்கிட்டே இங்கே கிடைக்காத ஆசீர்வாதத்தை மாதாத்தை போய் தேடாதீங்க, அந்தனியார்கிட்ட போய் தேடாதீங்க. ஆமென். அந்த சாமி இந்த சாமிகிட்ட போய் தேடாதீங்க, இயேசு சாமிகிட்ட தேடுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வருகிறவரும் உன் வாழ்க்கையில் நீதியை சரி கட்டி நன்மைகளினால் நிரப்பக்கூடிய அவர் ஒருவர் மாத்திரமே. உன்னை ஏமாற்றாதபடிக்கு, உன்னை சோர்ந்து போகாத விடாதபடிக்கு, உன் மனம் பதற விடாதபடிக்கு, உனக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி வராதபடிக்கு உன்னை பாசிட்டிவா நடத்துற அவர் ஒருத்தர் தான். ஆமென். அதனால வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல பயப்படாதீங்க. அடுத்து அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். ஆமென். அடுத்து குருடர் செவிடர்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க குருட்டுத்தனமாக இருந்திருப்பீர்கள் என்றால், அல்லது செவிட்டுத்தன்மையாக இருந்திருப்பீர்கள் என்றால், ஆலோசனைக்கு தூரமாக, பிரசங்கத்துக்கு தூரமாக, வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாக, சத்திய வார்த்தைகளுக்கு தூரமாக நீங்கள் குருடாக்கி இருப்பீர்கள் என்று சொன்னால், குருடராக இருந்திருப்பீங்கன்னு சொன்னால், செவிடர்களை போல மந்தமா இருந்தீங்கன்னு சொன்னார். கர்த்தர் சொல்ற உங்களை பார்த்து சொல்றாரு. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஆமென். நிச்சயமாக இந்த மாசம் நீங்க குருடர்களாக இருந்திருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும். பிசாசானவன் உங்கள் ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து, ஆமென், உங்கள் கால்களை துள்ளி குதித்து ஓடும்படியாக உங்களுடைய வாய்கள் திறக்கப்பட்டு, இதுவரைக்கும் நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு, வாயை திறக்க விடாதபடி, சாட்சி சொல்ல விடாதபடிக்கு உங்க வாய்கள் கட்டி இருப்பீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாய்களை திறக்க வைக்கிறார், உங்கள் கால்களை துள்ளி குதித்து கூட செய்கிறார். கர்த்தர் எதுக்காக சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுக்கான ஆறுகள், உங்களுக்கான அந்த செழிப்புகளை நீங்கள் அடையும்படியாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட நிலம் நீரூற்றுகளாய் இருக்கும், வலுச்சற்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் பொறுக்கையும் நாணலும் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகள். இந்த மாசம், கடந்த 6 மாசம் உங்களுடைய வாழ்க்கையில வறட்டு தன்மை, தண்ணீர் தடாகம். தண்ணீர் தடாகம் எப்படி இருக்கும்? தண்ணீர் வந்து காஞ்சி போது எப்படி இருக்கும்? இந்த தூத்துக்குடி பக்கத்தில், எட்டயபுரம் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த எப்படி இருக்கும்? வட்டமாக வெடிச்சு காஞ்சி போயிருக்கும். அப்படின்னா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்தில், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினச்சி நானே காஞ்சி போன சூழ்நிலையில் இருக்கிறேன். எப்படி என் பிள்ளைகளை திருமணத்துக்குள்ளே கொண்டு போவேன்? எப்படி என் பிள்ளைகளை ஒரு நல்ல வேலைகளுக்குள்ள கொண்டு போவேன்? நல்ல உத்தியோகஸ்தர்களாக கொண்டு போவேன்? எப்படி பிள்ளைகளுக்காக ஒரு காரியத்தை நான் நிப்பாட்டுவேன்? என்னால் முடியலையே, நான் சோர்ந்து போயிட்டேன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, காஞ்சி போன அந்த தடாகம் வந்தது, இன்னைக்கு அப்படியே நீர் விட்டுக்கலாமா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்குமாய் நாணலும் உண்டாகும். எங்கெல்லாம் சாபம், அந்த பாம்பு, ஆமென், சர்ப்பம்னா பாம்பு, எங்கெல்லாம் வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில எங்கெல்லாம் சாபம் இருந்துச்சோ, எங்கெல்லாம் நீங்க அறியாம செஞ்ச பாவங்கள் சாபமாக இருந்துச்சோ, அதெல்லாம் இன்னைக்கு மாறப்போகுது. அந்த இடத்துல கர்த்தர் நாணல்களை கொடுக்க போகுது. என்ன பசங்க நாணல் சொல்றீங்க? மூங்கில் சொல்லணும்ல. மூங்கில் வளையாது, ஆனால் நாணல் வளையும். ஆமென். நாணல் எங்க இருக்கும்? ஆத்துக்குள்ள இருக்கும். எவ்வளவு அலை அடிச்சு தண்ணி வந்தாலும், எவ்வளவு ஓடினாலும் அது வளைஞ்சி கொடுக்கும், திரும்ப அதோடைய ஸ்தானத்துக்கு வரும். அதான் விஷயம் நாணல். அதான் நாணலை போல அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாசம் அப்படியே எந்த உங்களுடைய வாழ்க்கையில எங்கன சாபம் படுத்து இருந்துச்சோ, அந்த சாபத்தை கர்த்தர் நீக்கி போட்டு அந்த இடத்துல ஒரு விளைச்சல் உண்டாக்கி உங்களையும் உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். அடுத்தபடியாக அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. நீங்க பேதையாக இருந்திருந்தாலும் இன்னைக்கு உங்கள் திசை கெட்டு போகாது.
வராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய வாசலை கொண்டு வந்து வைத்து அந்த வாசலுக்குள்ள இந்த உலகத்தில் உங்களை சகல செழிப்பிலும் சுகத்தோடும் பலத்தோடும் எல்லா ஆசீர்வாதம் நன்மையோடும் இந்த மாசம் நடத்த போகிறார். இது உங்களை சும்மா ஒரு எமோஷனலா ஏதோ சொல்லி அனுப்பணும்னு சொல்றது கிடையாது. உண்மையா ஆண்டவர் எங்களோடு பேசின இந்த வாக்குத்தத்தத்தின் விரிவாக்கத்தை உங்கள் மத்தியில் பேசியிருக்கீங்க. ஆமென். அப்படி நம்புனீங்கன்னா நீங்க சிலையை பார்த்து ஓடி இருக்க மாட்டீங்க, பூசாரியை பார்த்து ஓடி இருக்க மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்து மந்தத்தை பார்த்து மரத்தை பார்த்து ஓடி இருக்க மாட்டீங்க. நீங்க சபையில் எப்படி இருப்பீங்க தெரியுமா? சிரித்த முகத்தோடு, ஆமென், ஜாலியா சந்தோஷமா பயங்கரமா வந்து உட்கார்ந்து இருப்பீங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருப்பீங்க. ஆமென். நீங்க பின்மாற்றம் அடைஞ்சு போறதுனால தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற மாட்டேங்குது. பின்மாற்றமா போறதுனால தான் நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாக, அதாவது ஆபிரகாம் சந்ததியை நீங்க மாறாமல் போயிடுறீங்க. அதனால தான் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அதனால தான் நீங்க மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆவிக்குரியவர்களாக மாறுங்க. அடுத்தபடியாக அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அங்கே சிங்கம் இருக்காது, துஷ்ட மிருகம் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில இந்த மாசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் துஷ்டம் மிருகம் இருக்காது. ஆமென். துஷ்டமான காரியங்கள் இருக்காது. கடிச்சு கொதம்புற அந்த பெரிய அந்த சிங்கம் இருக்காது. ஆனால் இன்னொரு சிங்கம் இருக்கும். என்ன சிங்கம் இருக்கும்? அவங்க கூட யூத ராஜ சிங்கம் இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மத்தியில பிரவேசித்துக் கொண்டிருப்பார். உங்களுக்கு மேலானவராக இருப்பார், உங்கள் ராஜாவாக இருப்பார், வலியும் வாசலும் ஜீவனமாக இருப்பார், அவர் சகலமுமாக இருப்பார். உங்களை சத்துருவான் தொடுவதற்கு முன்பதாக அவரை தொட்டாதான் உங்களை தொட முடியும். ஆகவே உங்களை இந்த மாசம் தொட முடியாது. கடந்த வருஷத்துல, கடந்த மாசங்கள்ல, கடந்த வாரங்கள்ல, கடந்த நாட்கள்ல உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் என்னென்ன கிரியைகள் நடந்திருந்தாலும் சரி, ஆமென், இன்னைக்கு கர்த்தர் அதை தூக்கி போட போறார். அடுத்தபடியாக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலங்கள், கடந்த நாட்கள் இருந்த சஞ்சலங்கள், தவிப்புகள், தாகங்கள், பசிகள், ஏக்கங்கள், பிடிவாதங்கள், ஆவிசுவாசங்கள், குடி, களி, வெறியாட்டம், விக்கிரக ஆராதனை, பலவிதமான பாவம், சாபம், மீறுதல், நல்லது மரணத்துக்கு கூட நீங்க போயிருக்கலாம். மறைக்கணும்னு சொல்லி கூட நீங்க முடிவெடுத்திருக்கலாம். எத்தனையோ முறை நீங்க தற்கொலைக்கான முயற்சிகளுக்கான வாயில உயிரை விட்டு ஓடி போன, வீட்டை விட்டு ஓடி போன, அங்க போன, இங்க போனோம்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த சஞ்சலம், அந்த தவிப்பு இந்த நாட்களிலே உண்டாகாது. உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுடைய சந்தோஷம் உண்டாகும், அநேக விதமான என்ன உண்டாகும், களிப்பு உண்டாகும். இந்த இதெல்லாம் எப்படின்னா நித்தியமுமாக இருக்கும் சொல்றாரு. நித்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்டர்னல், எவர் லாஸ்டிங், எப்பொழுதும். ஆமென். அல்லேலூயா. அறகுறையா இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு மட்டும் உங்களை சொல்றேன். இது வந்து எமோஷனலாக உங்களை சொல்லலை. மற்ற ஊழியக்காரனை மாதிரி, மற்ற பசங்க மாதிரி எமோஷனலாக பிரதரை பார்த்து, சிஸ்டரை பார்த்து அப்படியே சொல்லி தடவை கொடுக்கறது கிடையாது. ஆறாமல் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஒவ்வொரு இரவும் எல்லாம் என்னுடைய இடம் முழுவதும் தூங்கி போயிடும், இடம் முழுவதும் அமைதியாக இருக்கும். அந்த நாட்களில் இந்த சங்கீதம் 25:13 எடுத்து உட்காரும் பொழுது, அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமி சுதந்திரத்தை கொண்டு அவன் நான் நினச்சேன், இந்த தங்கும்னா நிறைய பேர் தப்பாக சத்தியம் தெரியாதவர்கள், பைபிள் ஒழுங்காக படிக்காதவர்கள் இது வேற மாதிரி நினச்சிக்குவாங்களே ஆண்டவரே அப்படின்னு. அதோடைய விளக்கத்தை போய் சொல்லிடும் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஆரம்பிக்கும் பொழுது இரவில் உட்காந்து நடுச்சாமத்தில் உட்காந்து அந்த வசனங்களை வைத்து தியானித்து ஆண்டவர் சமூகத்தில் பேசிக்கொண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு முன்பதாக ஒரு 10 நாய் இருக்கும். என் வீட்டு வாசல்கள் முன்னாடி வந்து ஊடையிடும், பயங்கரம் ஊடையிடும். ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரே வாக்குத்தத்தம் தியானத்தில் உட்காந்துருக்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த சத்துருவை என்ன பண்ணேன், நேராக வெளியே போய் தண்ணி எடுத்து பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் ரத்தம் ஜெயம் பண்ணி சொல்லி துரத்தினேன். இந்த நாய்கள் இனிமேல் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் வீட்டு பக்கத்தில் என் தெருவுக்குள்ளே என் வீதிக்குள்ளே உலாவக்கூடாது அப்படின்னு. அந்த நிமிஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நாய்கள் வரவே இல்லை. அதெல்லாம் சொன்னால் நைட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் அந்த நாய்களுடைய பிரச்சனை பயங்கரமாக இருந்துச்சு. ஒரே ஒரு கைப்பிடி தண்ணி, இயேசுவின் ரத்தம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து தியானத்தில் உட்காந்து
ஆண்டவர் பேசுறத அப்படியே கொண்டு பேசுங்க. இது உங்களை தடவி கொடுக்கறது கிடையாது. நீங்கள் நம்புங்க, ஆண்டவரை விசுவாசங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. ஆமென். ஜெபிப்போமா? அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ஜூலை மாதத்துக்குரிய இந்த வாக்குத்தத்த ஆராதனை, நன்மையை சுதந்திரிப்பீர்கள், யூ வில் இன்ஹெரிட் குட்னஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக சங்கீதம் 25:13 அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் நன்மை பெறுவான், அவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு இடம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அதுக்குரிய வசனங்களை வைத்து ஆவியானவர் எங்களுக்குள்ள பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட, இந்த வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு அதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் இந்த பூமியில செலுத்திருக்க பண்ணுங்க, ஆசீர்வதிக்க பண்ணுங்க, அபிஷேகத்திற்க பண்ணுங்க. ஆண்டவர் தாமே பொறுப்படுத்துவோம். கையிடுகிற வேலைகள், வியாபாரங்கள், பிள்ளைங்களுடைய படிப்பு, எதிர்காலம் நன்மையாக மாறும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.